உங்க குழந்தை இந்த மாதிரி அடிக்கடி வாமிட் பண்ணுதா? அப்போ நான் சொல்ல போற இந்த 5 மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் டாக்டர் ஜெரீஷ், குழந்தை மற்றும் பச்சிளம் குழந்தை நல சிறப்பு மருத்துவர். ஃபர்ஸ்ட் விஷயம், ஓவர் ஃபீடிங். குழந்தைக்கு எவ்வளவு தேவையோ அது மட்டும் கரெக்டா கொடுங்க. ஓவர் ஃபீட் பண்றதுனாலையும் வாமிட் வரலாம். மிஸ்டேக் நம்பர் 2, பால் கொடுத்த உடனே படுக்க வைக்கிறது. அட்லீஸ்ட் 15 to 20 மினிட்ஸ் குழந்தைய அப்ரைட் பொசிஷன் வச்சதுக்கு அப்புறம் படுக்க வைங்க. மூணாவது, குழந்தைய பர்ப் பண்ணாம இருக்கிறது. அட்லீஸ்ட் 15 to 20 மினிட்ஸ் ஆகுது குழந்தைய தோல்ல போட்டு நல்லா பர்ப் பண்ணதுக்கு அப்புறம் படுக்க வைங்க. நாலாவது மிஸ்டேக், அடிக்கடி ஃபார்முலாவை சேஞ்ச் பண்றது. குழந்தையோட வயிறு ரொம்ப சென்சிட்டிவானது. ஒரு ஃபார்முலா அடாப்ட் ஆகுறதுக்கு மினிமம் 3 to 5 days ஆகுது குழந்தைக்கு தேவைப்படும். ஸோ பெட்டர் அடிக்கடி ஃபார்முலா சேஞ்ச் பண்ணாதீங்க, ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. மிஸ்டேக் நம்பர் 5, சீரியஸான சைன்ஸை நார்மலா எடுத்துக்கிறது. நான் சொல்ல போற இந்த 4 சைன்ஸ் குழந்தைக்கு இருந்துச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். கிரீன் கலர்ல வாமிட் பண்றது, வாமிட்டிங்ல பிளட் இருக்கிறது, ப்ரொஜெக்டைல் வாமிட்டிங், அதாவது நம்ம வாமிட் பண்றது கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் போய் விழுது, வெயிட் கெயினே ஆகாம ஒரே வெயிட்ல இருக்காங்க பல நாட்களா அப்படின்னாலும் சீரியஸ் சைன்ஸ். ஸோ உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். நெக்ஸ்ட் டைம் பேபி வாமிட் பண்ணாம இருக்க இந்த எல்லா மிஸ்டேக்ஸும் அவாய்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் இந்த வீடியோவை சேவ் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.